சவாரி வரமாட்டேங்குது, பொழப்பு இல்லை, குடும்பத்தை காப்பாற்றணும், என்ன பண்ணுறோம் அதை யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் யாரால்? இந்த அரசாங்கம் என்ன வழி பண்ணியிருக்கு? இது இன்றைக்கி வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு? தொழிலாளிங்களுக்கு, ஏழைங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு? ஒன்றும் கிடையாது. இன்றைக்கும் அப்படியே தான். கீழே இருக்கிறவங்க கீழே இருந்துக்கிட்டே இருக்கணும், மேலே இருக்கிறவங்க மேலே போய்கிட்டே இருக்கணும். வீட்டில் எப்படி சமாளிக்கிறோன்னா என்னத்தை பண்ணுறது? நாங்கள் படுற பாடு எங்களுக்குலாம் தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றதே எங்களுக்கு பெரிய கஷ்டம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் எங்களுக்கு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 3 வேளை சோறு போட முடியல. ஒரு 2 வேளை நான் போடணும் இல்லை, என்னை நம்பி வந்தவங்களுக்கு. என் பிள்ளைங்களுக்கு 3 வேளை போடணும் இல்லை. அதுங்களுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல கல்வியை கொடுத்தா தானே அதுங்க வாழ்வாதாரத்தில் முன்னேறும். அதாவது பெட்ரோலு டீசல் வேலை மட்டும் ஏறினா பரவாயில்ல, அதை சார்ந்து பார்த்தீங்கன்னாக்கா காய்கறிலேருந்து அரிசியிலேருந்து நாங்கள் சாப்பிட்ற டிஃபன்லேருந்து எல்லாமே விலைவாசி இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னாக்கா 10 ரூபாய்க்கு 4 இட்லி சாப்பிட்லாம். ஒரு இட்லி 10 ரூபா, 4 இட்லி சாப்பிட்லாம். இப்போ அதே ஹோட்டலுக்கு போனீங்கன்னாக்கா கேஸ் உயர்ந்து விலை வேறதுனால அவங்க 4000 3000 கொடுத்து பிளாக்கில் வாங்குறாங்க. அதனால அவங்க என்ன சொன்னால் ஒரு இட்லி 20 ரூபான்றாங்க. இப்போ 4 இட்லி சாப்பிட்றதுல நாங்கள் 2 இட்லி தான் சாப்பிட முடியாது. ஏன்னா விலைவாசி இருந்தது. ஏன்னா வருமானம் இல்லை. வருமானம் தான் 4 இட்லி சாப்பிடலாம். எங்களுக்கு இருக்கிற வருமானத்தை மாதிரி இப்போ எங்கள் வயிறை கம்மி பண்ணி தான் போட்டியாக இருக்குது. ஒரு சாதாரண ஒரு தள்ளு வண்டிகளில் போனாக்கா முதல்ல 50 ரூபா 60 ரூபாய்க்கு சாப்பாடு இருக்குது. இப்போ அந்த கேஸ் தட்டுப்பாடுக்காக விலைவாசி ஏறினதுனால கரெக்டான கேஸ் சாப்பிட வர நல்ல ஒரு சாப்பாடு 120 ரூபான்றாங்க.